வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்காக வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி முழுசாக போடும்போது குருமாவில் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு இப்போ கொஞ்சம் வதங்கினதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி நான் சேர்க்குறேன், பெரிய தக்காளியாக. மாவு புளிப்பாக இருந்ததுன்னா தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. புது மாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். புது மாவு தான், இட்லி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இது கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சுருவோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லாத்தையும் வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்ற போகிறோம். அது என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு நம்ம ரெடி பண்ண தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் குருமா. இது எல்லாத்தோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள்லாம் இதில் சேர்க்க தேவையில்லை. இதோட கலரே ஒயிட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.